தமிழகத்தில் 90% வாக்குகளை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் வேட்பாளர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதி தவிக வேட்பாளர் முஸ்தபா ஆண்டாள்புரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த முஸ்தபாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணப்பட்டுவாடா செய்யப்படுவது குறித்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தேர்தல் ஆணையம் ஒரு கண்ணில் வெண்ணையையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிறது எனவும் புகார் தெரிவித்தார். தமிழகத்தில் 90% வாக்குகளை பெற்று தவிக ஆட்சி அமைக்கும் என்றும் சூளுரைத்தார். தளபதியோட தளபதிக்கெல்லாம் சிங்கம் இவங்க. தளபதியோட சிங்கங்கள் ஏன்னா எனக்கு களத்தில் வந்தால் தளபதி வரலன்னு சொன்னாலும் என்னை வந்த முதல் நாள் இருந்து என்னை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த கடலில் மீனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்கள் மத்தியில் ரோட்டில் இறங்கி போனால் வேட்பாளர் முஸ்தபா வராருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நீங்கள் பூத் லெவலாக இருந்தாலும் சரி, பகுதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வட்டக்கழகமாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழகம்னு சொல்லி ரொம்ப தீர்க்கதனசமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டமைச்சிருக்கிறாரு. இது களத்தில் இறங்கியிருக்கு. மக்களும் விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் முதலமைச்சர் பேசுகிறதும் எடப்பாடி பேசுகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேணால் கேட்கலாம், அவங்க இருக்கிற தெருவுக்கு வேணால் கேட்கலாம். விஜய் அவர்கள் போகும்போது ஒரு 3 லட்சம் பேர் வராங்கன்னா அது 3 லட்சத்துக்கு மட்டும் பார்வை இல்லைங்க. உங்களை போல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேட்டிலைட் மீடியா, யூடியூப் மீடியா, சோஷியல் மீடியா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் கோடான கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு புது விஷயம் நான் கேள்விப்படுறேன். மிடில் ஈஸ்ட்லேருந்து, யூரோப்லேருந்து, கத்தர், பஹ்ரைன், துபாய், சவுதி போன்ற நாடுகள்லேருந்து கடந்த முறை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளோ பதிவாகலை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறதுக்காக மக்கள் வந்து பதிவாயிருக்காங்கன்னு சொன்னால் நான் திருப்பி சொல்லிட்டு வரேன். பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சாச்சு. 92 விழுக்காடு வாக்குப்பதிவு. இந்த தமிழக தேர்தல்களில் 90% விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்க போகுது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் வரப்போகுது. அமோக வரவேற்பு இருக்குது நான் பார்க்குறேன். இதை தேர்தல் கமிஷன் 100% வாக்களிக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் முறையாக தேர்தல் நடத்துங்க. பிடிச்சவங்களை வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கணும்னு நான் கேட்குறோம்.